ஹாய், இன்னைக்கு என்ன ஓம் ரெமடிஸ் பார்த்துடலாமா? இன்னைக்கு ஒரு சூப்பரான குளியல் பொடி சொல்ல போறேன். இது அந்த காலத்துல ராஜகுமாரிங்களாம் தேய்ச்சி குளிச்சதுனால ரொம்ப அழகாகவும் ஷைனிங்காகவும் இருந்தாங்கன்னு நான் நிறைய கதைகள்ல படிச்சிருக்கேன். ஸோ அந்த ரெமெடியை தான் உங்களுக்கு சொல்ல போறேன். ஆவாரம் பூ. ஆவாரம் பூ எவ்வளோ நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும். அது ஸ்கின்னுக்கு ரொம்ப அற்புதமான ஒரு பொலிவை தரும்ன்றது உங்களுக்கு தெரியுமா? ஆவாரம் பூவை நல்ல கடையில் வாங்கிட்டு வந்து காய வச்சு பொடி பண்ணி வச்சுக்கோங்க. அது கூட பச்சை பயிறு இருக்குல்ல, அதையும் பொடி பண்ணி இது ரெண்டையும் தனித்தனியாக வச்சுக்கோங்க. இது ரெண்டையும் சேர்த்து அரைக்கக்கூடாது. நீங்கள் குளிக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி ஆவாரம் பூ 2 பொடியை 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. ஒரு பவுலில் பச்சை மாவையும் 2 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. ரெண்டையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு குளிக்கிறதுக்கு ஒரு 1 hour முன்னாடி ஃபேஸ் ஃபுல்லாக, உடம்பு ஃபுல்லாக, எல்லா இடத்துலையும் நல்லா தேய்ச்சி ஒரு 1 hour ஊற வச்சு குளிச்சிங்கன்னா நிஜமாக சொல்கிறேன், ஒரு ராஜகுமாரி ஃபீல் உங்களுக்கே வரும். இது ஸ்கின்னுக்கு நல்ல ஒரு அழகை தரும். நிஜமாக யங்காவீங்க. இதை டெய்லி நீங்கள் பண்ணலாம். இல்லைனா டைம் இல்லைனா வாரத்துக்கு ஒரு 2 முறையாவது பண்ணுங்கள். ஆவாரம் பூவை இன்டேக்காக எடுத்தால் டயபெட்டிக்கு ரொம்ப நல்லது. நிறைய விஷயங்களுக்கு அது ஹெல்ப் பண்ணும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு என் சேனலை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெமெடியோட நாளைக்கு உங்களை சந்திக்கிறேன். பாய்.